மாறா தேவ அன்பே இன்னுள்ளம் தங்கும் அன்பே இன்றும் மாறா தேவ அன்பே இன்னுள்ளம் தங்கும் அன்பே ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜா நாதனை ஆழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜா நாதனை வாழ்த்தி வணங்கிடுவே ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே ஜோதியாய் வந்த அன்பே என்னில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே தியாகமான அன்பே திவ்ய மதுர அன்பே ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜன் வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜா ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே மாய உலக அன்பை நம்பி மாண்டு என்னை கண்டழைத்த அன்பே மாய உலக அன்பை நம்பி மாண்டு என்னை கண்டழைத்த அன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜன் வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜன் வாழ்த்தி வணங்கிடுவே ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே உன்னதமா தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே வாக்கு மாறாத அன்பே திருவார்த்தையோரை தன்னை தேற்றும் அன்பே வாக்கு மாறாத அன்பே திருவார்த்தையோரை தன்னை தேற்றும் அன்பே சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் மூடும் அன்பே சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் மூடும் அன்பே ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜன் வாழ்த்தி வணங்கிடுவே
ஸ்தோத்திரம் 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 Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy One of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்காலிலிருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past days our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This great grace bestowed, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்த கிறிஸ்துவுடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we will know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். And even before that, the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised, in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, is come into our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம் மத்தியில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come this seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is come in our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை
நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் கர்த்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஷிடோ ரபகதுடவாலா ரபஹதுடாயிலா பௌத்துடாயிலா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென். ஆண்டவரே, எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளி முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட எங்களுடைய ஆத்துமாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தாருடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஷபாலா ரபகத்துரா இல பௌத்தராவாலாரி ஓ ஓ ரபகத்துரா இல எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truth. தேசம் சாலமாக இருக்கிறது, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்து கொண்டு வரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், ஒருவரு கெட்டு போக கூடாது என்று ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்த தெய்வம், எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே, இதை அனுபவிக்க முடியாது இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கோடு வேண்டிக் கொள்கிறோம்.
திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் வேறு பிரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஆங்காங்கு ஜனத்தோடு நீர் பேச வேண்டுமே, அவருடைய ஆவியை ஏவ வேண்டுமே. ஆமென் ஆண்டவரே, எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படி ஆக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோ வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இருக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கீடாக ஜனங்களை தருவேன் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஓ ஜீசஸ், தடைகளை நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கண்ணால் காண்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியில நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship, being filled in the Spirit, the Lord should command deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be freed from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people. Let's all pray. தாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயில் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆனபடியால் கர்த்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்களுமே ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும், விடுதலையோடு உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord has done accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கர்த்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய் நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் For பண்ணுவோம். the good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீ பக்தி விருத்திக்குள்ளாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு உம்முடைய வார்த்தையின் நாள் உமக்கு இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எடுக்க வேணுமே.
ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேண்டுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேண்டுமே. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே. உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, அன்றைக்கு சிங்கத்தின் வாயில் இருந்தும் கரடியின் வாயில் இருந்தும் கோலியாத்தருடைய கையில் இருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்குனது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்ற உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம், உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land, and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessings of, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக, சகலவற்றையும் ஜெயித்தவராக, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராக நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. Amen. Hallelujah. Let us begin our time of worship by singing Tamil hymn. தமிழ் பாட்டை பாடி நம்முடைய ஆராதனை நேரத்தை நாம் துவங்குவோம். உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும், உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன். உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும், உயர்தலத்தினால் எம்மை நிறைத்திடும். சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை
அளிக்க வல்ல நாயகனே, சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றிட பக்குவம் தரும் ஐயனே. சகலமும் செய்தோரா தைரியமாய் நின்றிட பக்குவம் தரும் ஐயனே. உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும், உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன். உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும், உயர் பலத்தினால் எம்மை நிறைத்திடும். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீ விளங்க செய்வீர். மரித்தோரை எழுப்பிடும் வல்லமை எங்கள் மத்தியில் நீ விளங்க செய்வீர். ஒரு மண்பரிடம் உள்ளம் உயிர்த்திட மாறும் விண்ணாதிசேகமே. ஒரு மண்பரிடம் உள்ளம் உயிர்த்திட மாறும் விண்ணாதிசேகமே. உந்தன் கருத்திலே தேவா எழுந்தருளும், உந்தன் மகத்துவத்தின் மேல்
தேவி ராஜாக்கள் பிரமிக்க சாதிகள் நடுங்க நீயோனை சீரக தேவி உந்தன் வளத்திலே தேவா எழுந்துள்ளும் உந்தன் மகத்துவத்தின் மேன்மையுடன் உந்தன் வளத்திலே தேவா எழுந்துள்ளும் உயர் பலத்தினால் என்னை நிறைத்திடும். Hallelujah. We'll continue by singing Malayalam hymn. தொடர்ந்து நாம் மலையாள பாட்டு பாடுவோம். ക്രിസ്തുവിൻ വീരരെ ധൈര്യമായി നിന്നുനിൻ വീരനാം യേശുവിൻ കോട്ടകളെ യുദ്ധം ചെയ്യുവിൻ. ക്രിസ്തുവിൻ വീരരെ ധൈര്യമായി നിന്നുനിൻ വീരനാം യേശുവിൻ കോട്ടകളെ യുദ്ധം ചെയ്യുവിൻ. ശത്രു സൈന്യം വന്നിരുന്ന് കോട്ട കാത്ത് സൂക്ഷിക്കാൻ അരച്ചു സത്യം കെട്ടി നീതി കവചമായി ധരിക്കുക. ശത്രു സൈന്യം വന്നിരുന്ന് കോട്ട കാത്ത് സൂക്ഷിക്കാൻ അരച്ചു സത്യം കെട്ടി നീതി കവചമായി ധരിക്കുക. വിശ്വാസം നേടണം കയ്യിലേന്തിടുക സുവിശേഷ പാദരങ്ങൾ അണിഞ്ഞു നീ ഒരുങ്ങുക. വിശ്വാസം നേടണം കയ്യിലേന്തിടുക സുവിശേഷ പാദരങ്ങൾ അണിഞ്ഞു നീ ഒരുങ്ങുക. ക്രിസ്തുവിൻ വീരരെ ധൈര്യമായി നിന്നുവിൻ വീരനാം യേശുവിൻ കോട്ടകളെ യുദ്ധം ചെയ്യുവിൻ. ക്രിസ്തുവിൻ വീരരെ ധൈര്യമായി നിന്നുവിൻ വീരനാം യേശുവിൻ കോട്ടകളെ യുദ്ധം ചെയ്യുവിൻ. പൂർവ്വകാലങ്ങളിൽ മറന്നിരുന്ന മർമ്മത്തെ ആത്മാവിനാൽ വെളിപ്പെടുത്തി തന്നതു നടക്കണം. പൂർവ്വകാലങ്ങളിൽ മറന്നിരുന്ന മർമ്മത്തെ ആത്മാവിനാൽ വെളിപ്പെടുത്തി തന്നതു നടക്കണം. സത്യത്തിൽ സാക്ഷിയായി ധീരമായി നിന്നിടാൻ അർപ്പണം ചെയ്യുക എന്നെ പൂർണ്ണമായി ഇഷ്ടം. സത്യത്തിൽ സാക്ഷിയായി ധീരമായി നിന്നിടാൻ അർപ്പണം ചെയ്യുക എന്നെ പൂർണ്ണമായി ഇഷ്ടം. ക്രിസ്തുവിൻ വീരരെ ധൈര്യമായി നിന്നുവിൻ വീരനാം യേശുവിൻ കോട്ടകളെ യുദ്ധം ചെയ്യുവിൻ. ക്രിസ്തുവിൻ വീരരെ ധൈര്യമായി നിന്നുവിൻ വീരനാം യേശുവിൻ കോട്ടകളെ യുദ്ധം ചെയ്യുവിൻ. സൈന്യത്തിൻ ദീപന മുൻപിലായുള്ളവർ വീതിയിലുമെത്തിരാതെ വൈകാനിൻ പരങ്ങളെ. സൈന്യത്തിൻ അധിപന മുൻപിലായുള്ളവർ വീതിയിലുമെത്തിരാതെ വൈകാനിൻ പരങ്ങളെ. ധീരമായി പൊരുതനിന്റെ വിരുദൽ ലഭ്യമാകുവാൻ വീരനാം യേശുവോട് ചേർന്ന് യുദ്ധം ചെയ്യുക. ധീരമായി പൊരുതനിന്റെ വിരുദൽ ലഭ്യമാകുവാൻ വീരനാം യേശുവോട് ചേർന്ന് യുദ്ധം ചെയ്യുക. ക്രിസ്തുവിൻ വീരരെ ധൈര്യമായി നിന്നുവിൻ വീരനാം യേശുവിൻ കോട്ടകളെ യുദ്ധം ചെയ്യുവിൻ. ക്രിസ്തുവിൻ വീരരെ ധൈര്യമായി നിന്നുവിൻ വീരനാം യേശുവിൻ കോട്ടകളെ യുദ്ധം ചെയ്യുവിൻ. ഉണർന്നു നീ നിൻ ഫലം ധരിക്കുക വേഗമായി മണവാളൻ വരവിനും താമസമില്ലിനി. ഉണർന്നു നീ നിൻ ഫലം ധരിക്കുക വേഗമായി മണവാളൻ വരവിനും താമസമില്ലിനി. ലക്ഷ്യങ്ങളോരമായി കണ്ടിടുന്നാകയാൽ യേശുവേ നോക്കി നിന്റെ വേല പൂർത്തിയാക്കുക. ലക്ഷ്യങ്ങളോരമായി
கிறிஸ்துவின் வீரரே தைரியமாய் நின்றுரே வீரனாமேசுவின் போற்றலே யுத்தம் செய்யுரே நல்ல போர் பொருதவர் ஓட்டம் ஓடி திகழ்ந்தவர் நீதியின் கிரீடம் கூட சாலமேகமாகணும் நல்ல போர் பொருதவர் ஓட்டம் ஓடி திகழ்ந்தவர் நீதியின் கிரீடம் கூட சாலமேகமாகணும் ராஜராஜனேசுவோடு சேர்ந்து மரணம் தெரியுமே தூதர்களும் ஆனந்தம் வேதிலும் ஆடிடும் ராஜராஜனேசுவோடு சேர்ந்து மரணம் தெரியுமே தூதர்களும் ஆனந்தம் வேதிலும் ஆடிடும் கிறிஸ்துவின் வீரரே தைரியமாய் நின்றுரே வீரனாமேசுவின் போற்றலே யுத்தம் செய்யுவே கிறிஸ்துவின் வீரரே தைரியமாய் நின்றுரே வீரனாமேசுவின் போற்றலே யுத்தம் செய்யுவே உணர்ந்து நீ நின்பலம் அறித்துக வேகமாய் மனவளம் கருவினும் தாமதமில்லை உணர்ந்து நீ நின்பலம் அறித்துக வேகமாய் மனவளம் கருவினும் தாமதமில்லை வீரரே தைரியமாய் நின்றுரே வீரனாமேசுவின் போற்றலே யுத்தம் செய்யுவே கிறிஸ்துவின் வீரரே தைரியமாய் நின்றுரே வீரனாமேசுவின் போற்றலே யுத்தம் செய்யுவே நல்ல போர் பொருதவர் ஓட்டம் ஓடி திகழ்ந்தவர் நீதியின் கிரீடம் கூட சாலமேகமாகணும் நல்ல போர் பொருதவர் ஓட்டம் ஓடி திகழ்ந்தவர் நீதியின் கிரீடம் கூட சாலமேகமாகணும் ராஜராஜனேசுவோடு சேர்ந்து மரணம் தெரியுமே தூதர்களும் ஆனந்தம் வேதிலும் ஆடிடும் ராஜராஜனேசுவோடு சேர்ந்து மரணம் தெரியுமே தூதர்களும் ஆனந்தம் வேதிலும் ஆடிடும் கிறிஸ்துவின் வீரரே தைரியமாய் நின்றுரே வீரனாமேசுவின் போற்றலே யுத்தம் செய்யுவே 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 கிறிஸ்துவின் வீரரே தைரியமாய் நின்றுரே வீரனாமேசுவின் போற்றலே யுத்தம் செய்யுவே. Hallelujah. Let us continue by singing Tamil hymn. நாம் தமிழ் பாட்டை பாடுவோம். என்றென்றும் வந்தடையும் கண்மலையும் இயேசுவே இந்த நீண்டாகும் தீர்க்கும் கண்மலையும் இயேசுவே ஒளிமயமாக எதிர்காலம் ஒன்றே நாடே உலகெல்லாம் அலைவரைந்து தேடியும் நான் காண்கிறேன் கர்த்தரின் நாமமே பலமான துருவமே நான் அங்கே ஓடி சுரமாக தங்குவேன் கர்த்தரின் நாமமே பலமான துருவமே நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன் கர்த்தரின் வீட்டை அடைக்கலம் வந்தனா விரிவான ஆறுதல் வரணும் மாடையிலே கர்த்தரின் வீட்டை அடைக்கலம் வந்தனா விரிவான ஆறுதல் வரணும் மாடையிலே கர்த்தரின்
பகலின் வெயிலிலே எனக்கு நிழலானீரே, இரவின் இருளிலே என் வெளிச்சமாய் உதித்தீரே. தாழ்விலும் துயரத்திலும் என்னையும் நினைத்தீரே, உயர்விலும் உம்மை விட்டு பிரிந்திடாமல் காத்தீரே. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. உந்தன் மறைவிடம் என் இளைப்பாறும் பலமன்றோ, உந்தன் மறைவிடம் நான் உருவமும் பலமன்றோ. மனவாழ்வே நான் உந்தன் சாயலாக மாறுவேன், மறுரூபமாகியே உம்மோடு வந்து சேருவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. பகலின் வெயிலிலே எனக்கு நிழலானீரே, இரவின் இருளிலே என் வெளிச்சமாய் உதித்தீரே. தாழ்விலும் துயரத்திலும் என்னையும் நினைத்தீரே, உயர்விலும் உம்மை விட்டு பிரிந்திடாமல் காத்தீரே. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. உந்தன் மறைவிடம் என் இளைப்பாறும் பலமன்றோ, உந்தன் மறைவிடம் நான் உருவாகும் பலமன்றோ. மனவாழ்வே நான் உம்மின் சாயலாக மாறுவேன், மறுரூபமாகியே உம்மோடு வந்து சேருவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. உந்தன் மறைவிடம் என் இளைப்பாறும் பலமன்றோ, உந்தன் மறைவிடம் நான் உருவாகும் பலமன்றோ. மனவாழ்வே நான் உந்தன் சாயலாக மாறுவேன், மறுரூபமாகியே உம்மோடு வந்து சேருவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் வெற்றிக்கு அடைக்கலம் வந்ததா, நிறைவான ஆறுதல் பலனும் அடைவேனே. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக
எங்கள் அடைக்கலம் வந்ததால் கனிவான ஆறுதல் பலனும் அடைவனே கர்த்தரின் நாமமே பலமான துருகமே அனங்கி ஓடி சுகமாக தங்குவே கர்த்தரின் நாமமே பலமான துருகமே அனங்கி ஓடி சுகமாக தங்குவே கர்த்தரின் எங்கள் அடைக்கலம் வந்ததால் கனிவான ஆறுதல் பலனும் அடைவனே 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 கர்த்தரின் நாமமே பலமான துருகமே நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன் கர்த்தரின் நாமமே பலமான துருகமே நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன் கர்த்தரின் எங்கள் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே கர்த்தரின் எங்கள் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே கர்த்தரின் நாமமே பலமான துருகமே நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன் கர்த்தரின் நாமமே பலமான துருகமே நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன் கர்த்தரின் எங்கள் அடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே 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 சபலபோதி மங்க துரபலதுடாய் மங்கதுடா சபலதுடபலதுடாய் மங்கதுடா The name of the Lord is a strong tower. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். The righteous runs into it and they are safe. நீதிமான்கள் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருப்பார்கள். Oh, let's believe in the name of the Lord. நாம் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கை வைப்போமாக. Oh, the Lord is there like his name is like a strong tower. கர்த்தருடைய நாமம் ஒரு பலத்த துருகமாக இருக்கிறது. Oh, nothing can touch you, nothing can move you. The Lord is there to strengthen you. உன்னை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் இருக்கிறார். எனவே எந்த வல்லமையும் உன்னை தொட முடியாது, எந்த வல்லமையும் உன்னை அசைக்க முடியாது. Believe in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே விசுவாசம் வையுங்கள். Oh, the Lord is here. He is here to fulfill the needs of your life. கர்த்தர் இங்கே இருக்கிறார். உன்னுடைய ஜீவியத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக அவர் இங்கே இருக்கிறார். He is here to give you liberty, to set you free. அவர் உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுக்கும்படியாக இங்கே இருக்கிறார். He is here to strengthen you. உன்னை பலப்படுத்தும்படியாக அவர் இங்கே இருக்கிறார். He is here to protect you. உன்னை பாதுகாக்கும்படியாக அவர் இங்கே இருக்கிறார். Oh, he is here to fill you. அவர் உன்னை நிரப்பும்படியாக இங்கே இருக்கிறார். Oh, you do not need to go back empty. நீ
நீங்கள் வெறுமையாக திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. Out of his fullness he is ready to fill you today. தம்முடைய பரிபூரணத்திலிருந்து உங்களை நிரப்பும்படியாக அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். With grace upon grace. கிருபையின் மேல் கிருபை. Oh, are you ready to receive what he has to give you? உங்களுக்கு அவர் எதை கொண்டு வந்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Believe in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே விசுவாசம் வையுங்கள். Claim the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே விசுவாசம் வையுங்கள். Confess the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யுங்கள். Praise the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். Hallelujah. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, Hallelujah, hallelujah, hallelujah. Shabala bala bala dudai labari manga sudabala dudabala dudai. The name of the Lord is powerful. கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளது. As you believe in his name. நீங்கள் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும்போது, Oh, the Lord, at the name of Jesus, the word of God says, everything is subject unto us. Every evil power will be obedient and subject to us. இயேசுவின் நாமத்தினால் எல்லா வல்லமைகளும் நமக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Satan's power falls like lightning down and he bows down before the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக சாத்தானின் வல்லமை மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுந்து வணங்குகிறது. Oh, even today the name of the Lord is powerful. இன்றைக்கும் கர்த்தருடைய நாமம் வல்லமையுள்ளதா இருக்கிறது. Oh, as you believe in the name of the Lord, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கும் போதுதானே he is sending his power upon you. அவர் தன்னுடைய வல்லமையை உங்கள் மேல் அனுப்புகிறார். He is subduing all things unto himself. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்துகிறார். Oh, even he is doing that work in your life. அந்த வேலையை உங்களுடைய ஜீவியத்தில் அவர் செய்கிறார். Oh, yes, the Lord is able to deliver you. கர்த்தர் உன்னை விடுவிக்குவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். His name gives healing. அவருடைய நாமம் சுகத்தை தருகிறது. His name gives healing. அவருடைய நாமம் சுகத்தை தருகிறது. His name is like ointment poured forth. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் His இருக்கிறது. name is like ointment poured forth. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் Oh, இருக்கிறது. be touched by the power of God. கர்த்தருடைய வல்லமையினால் தொடப்படுங்கள். Hallelujah. ஒரு கொடிய வஞ்சகத்தின் ஆவி என் சபையில் கிரியை செய்கிறதை நான் காண்கிறேன். தேவனுடைய ஜனமே, என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. நீ ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்காதபடி என்னுடைய செவி மந்தமாகவில்லை. ஆனால் இதோ பிசாசு உன்னுடைய விசுவாசத்தை கொள்ளையாடும்படியாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான்.
இதோ நீ பரிசுத்த ஜீவியத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை இழந்து போகும்படியாய் உன்னோடு அவன் போராடி கொண்டிருக்கிறான். இதோ என்னுடைய குணமாக்கும் வல்லமையின் மேல் உள்ள விசுவாசத்தை நீ இழந்து போகும்படியாய் அவன் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறான். இதோ ஜெய ஜீவியத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை நீ இழந்து போகும்படியாய் அவன் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறான். என் வருகை நம்பிக்கையை உன்னிலிருந்து எடுத்து போடும்படியாய் அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் இதோ நான் என் பரிசுத்தவான்களோடு இருக்கிறேன். ஆதி அப்போஸ்தல நாட்களில் நான் கிரியை செய்தது போல உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்னுடைய கரம் குறுகி போகவில்லை, என்னுடைய செவி மந்தமாகவில்லை. இதோ எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இதோ வாலிபர் இளைப்படைந்து இளைஞர் இடறி விடுவார்கள். ஆனால் எனக்கு காத்திருக்கிறவர்கள் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உம்மையே நம்பினோர்க்கு எதிராய் வந்ததாம் வல்லமைகள் அழித்தே. உம்மையே நம்பினோர்க்கு எதிராய் வந்ததாம் வல்லமைகள் அழித்தே. அதிசயமானவரா ஜெயமனில் வல்லவரா, அதிசயமானவரா ஜெயமனில் வல்லவரா, அதிசய திருவையுமா ஜெயத்துடன் நடத்தினீரே. அதிசய திருவையுமா ஜெயத்துடன் நடத்தினீரே. உம்மையே நம்பினோர்க்கு எதிராய் வந்ததாம் வல்லமைகள் அழித்தே. உம்மையே நம்பினோர்க்கு எதிராய் வந்ததாம் வல்லமைகள் அழித்தே. அதிசயமானவரா ஜெயமனில் வல்லவரா, அதிசயமானவரா ஜெயமனில் வல்லவரா, அதிசய கிருபையுமா ஜெயத்துடன் நடத்தினீரே. 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 அதிசய கிருபையுமா ஜெயத்துடன் Yes, the Lord has risen in our lives. கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் எழுந்தருளி இருக்கிறார். As we believe in His name. நாம் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கும் போதுதானே. Oh, He has risen upon our lives and He has given us the strength that we need. நம்முடைய ஜீவியங்களில் அவர் எழுந்தருளி நமக்கு தேவையான பலனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Against everything that will rise against the life of holiness. நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமாக எழும்பும் எல்லா வல்லமைக்கு விரோதமாய். Against everything that will rise against the truth, where we will be able to trust God for our healing. நம்முடைய சுகத்துக்காக நாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிற அந்த ஜீவியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த வல்லமையும். Against every power that will rise against our victorious living. நம்முடைய ஜெய ஜீவியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த வல்லமையும். The Lord has risen in His mighty power and commanded that victory, and we have victory in the name of Jesus. Let's praise God. அந்த வல்லமைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு தேவன் தம்முடைய மகத்துவமான வல்லமையோடு எழுந்தருளி நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். We praise
Hallelujah, hallelujah. Yes, truly. Oh, the whole of heaven, all heaven is praising Jesus. உண்மையாகவே முழு பரலோகமும் இயேசுவை துதித்துக் கொண்டிருக்கிறது. Because Jesus has overcome all things. ஏனென்றால் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். He is seated at the right hand of the Father. அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். All things have been put under his feet. சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. Oh, through Jesus we too can reign with him. Once again, let's praise him. இயேசுவின் மூலமாக நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அதற்காக நாம் மறுபடியும் அவரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah, Lord, we praise you. We praise you. We thank you. We glorify your name. Let us pray. ஜெபிப்போம். நேசித்து ஆசீர்வாதமா நடத்தி கொண்டிருக்கபடியா ஸ்தோத்திரம். நடக்குதான கூட்டத்தை சுந்தூதிரம் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கபடியா ஸ்தோத்திரம். பிரார்த்தனை வாட்டுகள் எல்லாம் அவருடைய அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பியபடியா ஸ்தோத்திரம். சியோன் இருந்து வந்ததான சிறியோரே பெரியோரே ஆசீர்வதித்து கொண்டிருந்தபடியா ஸ்தோத்திரம். துக்கத்தோடும் பாரத்தோடும் கவலையோடும் பலவிதமான வியாதியோடும் வந்ததான நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரிதாமே இறங்கி பரிபூர்ண சோத்தை கொடுக்க முடியா வேண்டிக்கிறோம். பயங்கரமான கடைசி காலங்கள்ல வசனங்கள் காத்த பஞ்ச காலங்கள்ல இந்த இடத்துல பேசுதான சத்தியத்தை கேட்டு அநேகர் சத்தியத்தின் பாதையில வரத்தக்கதாவது செய்ய முடியா ஸ்தோத்திரம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளா மாற்றி சியோன் எருசலேமா மாற்றும்படியா ஸ்தோத்திரம். பயங்கரமான கடைசி காலங்கள்ல சத்தியத்தை அறிஞ்சு ஜீவிச்சு ஊழியத்துக்கு வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் சீக்கிரமா அவருடைய அழைப்பின் தரிசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நுகத்தை வாலிய பிராயத்துல நுகத்தை சுமக்குது உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி வசனத்தின் பிரகாரம் கூட்டங்களுக்கு எல்லாம் வந்து பங்கெடுத்து சியோனா மாற்றி கர்த்தருடைய வரிகையில சேர்த்து கொள்ளும்படியா ஸ்தோத்திரம். ஊழியம் செய்து பூமி எங்கும் போய் ஊழியம் செய்து சாட்சிகளா மாற்றி ஏசு எந்த நேரம் வந்திருந்தாலும் அவர் சந்திக்க ஆயத்தமுள்ளங்களா தகுதிப்படுத்தும்படியா வேண்டிக்கிறோம். இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவே. Amen. Hallelujah.